வீணாகான பிரியன். அதனால இந்த வனத்தை எப்படி வர்ணிக்கலாம்னா, அந்த நதியோரத்துல அந்த நாணல்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும்போது என் மனசு எப்படி எல்லாம் சொல்லுதுன்னா, டீ கொண்டு உள்ள நதியோரோ நானல் ஒன்ன நேரம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லைய நானந்த ஆனந்தம் என் சொல்லே இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழிபிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. ஏதாச்சும் சப்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது சப்தம் அற்புதமான கானமா இருக்கே. இப்பேற்பட்ட கானத்தை ரொம்ப நாளா நம்ம பகுதியிலே காணோம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று பாடுகின்றாலே யாராக இருப்பாள் இந்த பங்கை என்று எண்ணி பார்க்கும்போது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும்போது மான் மகளாக இருப்பாளோ இல்லை மயில் மகளாக இருப்பாளோ இல்லை மாஞ்சோலை கிளியாகத்தான் இருப்பாளோ என்று எண்ணி பார்க்கும் பொழுது சோலைக்குள் இருந்து பாடுகின்றாளே. அம்மா அந்த சோலைமலை ஓரத்துல இரியா அப்படியே வர்ற இல்லாட்டி அந்த பொன்மான் கோயிலையாச்சும் வரும்னு சொல்லுமியா. பொன்மான் கோயில் சிங்காரமாய் பொன்மான் கோயில் சிங்காரமாய் பண்பாடுதே
சங்கீதகாரன் எந்தன் காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதகாரன் எந்தன் காதல் பாதையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் குயில் சிங்காரமாய் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே வானை தொட்ட மிக மிகே பூவை தொட்ட தகவலே தேனை தொட்ட வந்தியே காற்றில் விட்ட சிறியன வானை தொட்ட மிக மிகே பூவை தொட்ட தகவலே தேனை தொட்ட வண்டியே காற்றில் விட்ட சிறியன தங்கமலை காவல இன்று என்னை கைது செய்வாரோ அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாராட்டுதே உள்ளு நதி என்னை தொட்டு பாராட்டுதே என்னை ஒரு மின்னல் கண்டேன் என்னை என்று கண்டு கொண்டே பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் பண்பாடுதே நான் இருந்த கொண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை ஞாபகத்தை விட்டு விட்டே கீதம் எங்கே காணவில்லை நான் இருந்த கொண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை ஞாபகத்தை விட்டு விட்டே கீதம் எங்கே காணவில்லை உண்மை இல்லை பேச யாரோ உள்ளத்துக்கு உள்ள உண்மை யாரோ பெண்கள் என்று சந்தம் வந்து நீரூட்டுதே பெண்கள் நதி என்னை தொட்டு பாராட்டுதே பச்சை நீர தாய் வீரித்தேன் கச்சேரி தான் சுழை கொள்ளேவோ மான் குயில் சிங்காரமாய் மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதகாரன் எந்த காதல் பாதையில் விளாச பூங்குயில்கள் நாத பாதையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே அற்புதமான இசையமைப்பாளர்கள் அற்புதமான பக்கமேளங்கள் அதற்கு மேலாக அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி விஜயலட்சுமி ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமாத நன்றி இருந்துட்டாலும் கூட காலதாமதம் காரியக்கேடு என்பார்கள் காலமறிந்து நடக்காதவன் போலமரியா பொருளுக்கு ஒப்பு என்று எங்க அப்பு அன்னைக்கே ஒப்பு வச்சிருக்காருன்ற காரணத்தினால ஆமா இருந்தாலும் கூட யாரோ ஒரு ஆடவன் அங்கமிங்கமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றான் அண்ணவனை சந்திக்க வேண்டும் அவனுடைய உட்காரத்தையும் யூகிக்க வேண்டும் என்ற காரணத்தினால நீங்க வர ஆளு படு மோசமானவரு பாத்துக்கங்க அப்படிலாம் நீங்க செய்யுங்க அவர் படு மோசமானங்க புராணம் தெரிஞ்சவங்க கிருஷ்ணகுமார்னா தெரரா இருக்கான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் வரட்டும் இருக்கட்டுமா வரட்டுங்க புராணம் எத்தனை தெரியும் வரட்டுமியா பாத்துக்கிறோம் 18 புராணங்கள் உண்டு அவருக்கு 19 புராணம் தெரியும் 19 புராணம் உங்களோட இதிகாசம் எத்தனை இருக்கு இதிகாசங்கள் 3 இருக்கு அவருக்கு 6 தெரியும் உங்களோட எக்ஸ்ட்ரா படிச்சிருக்காரு ஒண்ணு கூட்டிக்கிட்டாரா எக்ஸ்ட்ரா படிச்சிருக்காருல்ல புராணம் சொந்த புராணமா எடுத்து வச்சிருக்காரு சரி இருக்கட்டும் பரவாயில்ல பேசுங்க சந்திச்சாதானே தெரியும் ஆமா ஆமா பாத்துருவான் இருந்தாலும் கூட அந்த தாயையும் போற்று விதமாக ஒரே ஒரு அம்மா பாடல் மட்டும் பாடிட்டு சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு வந்தார் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தார் மிகுந்த தேவர் துணி முழங்க வரும் எங்கள் தந்த சாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு வந்தார் சோமன யுத்த முகத்தில் இருக்கும்
பாக்குறது நான் தான், ஏற பாக்குறது நான் தான், எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரு வேலையா சொல்லிட்டார். டேய் மகனே, தங்கச்சி வள்ளி திணை காவலுக்கு போகுது. தங்கச்சி துணைய பாதுகாவலா போண்டார். பாதுகாவலா, தங்கச்சி பாதுகாவலா தானே போறேப்பான்னு சொன்னேன். நான் பாதுகாவலா வந்து நிக்கிறேன். என் காவலை மீறி யாரோ ஒரு சாமியா நாராயணான்றார், என்கிட்ட ஓராயணான்றார். என்னடி நாராயணா ஓராயணா? ஆனா உடம்பெல்லாம் சந்தனம் செவ்வாது வீசுகிறது. சந்தனமா நக்குது, மணக்குதா? சந்தனம் செவ்வாது வீசுகிறது. யார் என்று தெரியவில்லை. நாராயணா நாராயணா நாராயணா. என்னடி ஓட்டு நாராயணா? முடிந்தால் தைரியமான கையாளா இருந்தால் என்னிடம் பேசி வெற்றி கொள்ள வேண்டும், இல்ல பாட்டு பாடி வெற்றி கொள்ள வேண்டும். எதிலாவது ஒரு வெற்றி வேண்டும் அல்லவா? பேசி பார்க்கட்டும், எது வேணாலும் பேசட்டும். ஆனா அவரிடம் நான் தோற்று விடுவேனா? வெற்றி என்னது? கண்டிப்பான முறையில உங்களை பத்தி நான் பெருமையா பேசிருக்கேன் மாமா. தெரிய உங்களை வசதி பேசிருக்கேன். என்ன மாமா, ஜெயிக்கிறது நம்மதான். ஆமா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. வெற்றி நம்மதான். பாத்துருவோம், கவலைப்படாத. பாத்துருவோம். என்ன சகல நம்ம அந்த பிள்ளை முன்னாடி தான் எனக்கு சகல தானே. அந்த பிள்ளை காலையில முன்னாடி தான் அவங்க ஐட்டம். சரி இருக்கட்டும். வச்சாரு புடிங்க, வச்சாரு சொல்லியா. ஆமா ஆமா இடத்த அப்படி அடைக்கிறேன். கழகத்தில் பாட்டு பாடும் சமியாருங்க. வாசிகள் அவனை என் பாட்டு பண்ண தருவாரா? ஏன் நீங்க கூப்பிடுங்க. தைரியமான ஆளா தானே. ஆமா, டாப்ல சொல்லுங்க. கழகத்தில் பாட்டு பாடும் ஓடி இருக்கா? வந்துட்டாரு. வந்தவா அந்த தைரியமான காரணம். போட்டோ எடுக்கிறது இருக்கா? நாராயண நமகன்னா நான் என் பாட்டை பத்தி சொல்றேன். அது என்ன சொல்றேன்? ரூபாய்க்கு 16 என்னையா? நீ என்ன வேணாலும் பேசியா? பேசி நாராயணன் சொன்னேன்னா என்னுடைய பாட்டனுடைய திருநாமத்தை சொன்னேன் நானு. ரூபாய் என்பது யாரு? ரூபாய் என்பது யாரு? ரூபாய்க்கு அதிபதி மகாலட்சுமி. பதி என்ன? பதி என்றால் கணவன், புருஷன் சொல்லலாம், தலைவன் சொல்லலாம். ஆமா, ரூபாய் என்பது முண்டாட்டி. ஆமா, அது அவன் முண்டாட்டி, அதை வெளியே சொல்லுவாங்க. அப்ப நான் கேக்குறேன், சொல்லுங்க. மகாலட்சுமி புருஷன் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சொல்றேன். ஆக ரூபாய்க்கு பதி நாராயணன். ரூபாய் என்றால் லட்சுமி, பதி என்றால் கணவன். கணவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நாராயணே. ஆக ரூபாய்க்கு பதி நாராயணன் சொல்றீங்க. யார் நீங்க? நீ யாரியா? வந்த இடத்துல வழிமறைச்சல நீ யாருன்னு கேட்டேன். வந்ததுனாலதான் மறைக்கணும், வராம மறைக்க முடியுமா? யார் நீங்க? பலவரண்டு பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும். யாரியா முதலியே? யாரியா முதலியே? யாரியா முதலியே? யார் முதலின்னு கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. யார் முதலியே? என்ன வந்தாலும் யார் முதலியே? என்ன 18 புராணம், 9 புராணம், 19 புராணம் சொந்த புராணமா? பேச நான் தோத்துட்டேன். பெட்டி மிருதங்க ஆள்றோட வித்து கூட கடை கட்டுறேன். என்னத்துக்கு அதை போய் நீ விக்கிற? ஏன் உனக்கு வக்கு இல்லையா? ஏன் வக்கு இல்லையா? வக்கையே போட்டு நக்கு இல்லையா? நக்குன்னு மரியாதை போட்டே கொட்டை தெரிஞ்சு வரா காதல் இருக்க கொட்டை. யாரியா நீ? யாரியா கேட்டு பதில் சொல்ல துப்புள்ள மனுஷன் பேச்சு பேசிட்டு. நீ யாரியா? நீ வழிமறை செய்யல.
நீ யார் முதல்? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். எந்த இடத்துக்கு சொந்தக்காரன்? இந்த இடத்துக்கு. ஆடியரங்கு மாளிகையில ஆரணி நிலைமை சொந்தம் தான் இருக்கான். தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சுன்னு இருக்காங்க. அப்படி இருக்க உலகத்துல யாருக்கு எதியா சொந்தம்? அதுக்காக இருக்கிற இடத்த ஊர் பைய விட்டு கொடுத்து சும்மா திரி முடியுமா? அப்படி சொல்றீங்களா? இருக்கிற தொட்டி அவனுக்கு அந்த இடம் சொந்தம் தான். இடத்திற்கு உண்டான பேரு, இடத்துக்கு உண்டான பேர் வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்வது முனிவர்கள். அதற்கு அடிவாரத்துல நீங்க இருக்கீங்க. ஆமா. ஆக வேள்வி மலை சாரல்ல இருக்கீங்க. ஆமா. நிலத்திற்கு உண்டான பேரு, அதான் வேலிமலை சாரல். நிலத்திற்கு உண்டான பேரு குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் தானே. அப்ப அந்த குறிஞ்சி நிலத்துக்கு நீங்க சொந்தக்காரரு. ஆமா. அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்களா? அத்தாச்சியோட தான் பேசுவார் போல. வச்சிருக்கேன். சரி, அந்த அத்தாச்சி இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அண்ணன் வச்சிருந்தேன். அத்தாச்சி அவர் தானே வச்சிருக்கணும். ஆமா. அதற்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தேன். ஜாய், முன்னாடி அப்பா வச்சிருந்தாரா? சரி, அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தேன். ஆமா. ஆ? ஆமா. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க பாட்டி வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அப்பா வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி புறாவே தொண்டுகிட்ட யாங்க வச்சிருக்கா. அப்ப பரம்பரையா தொன்று தொட்டு வம்சாவளியாக அத்தாச்சியை வச்சிருக்கீங்க. ஆமே. உன்னோட மம்பா வச்சு அத்தாச்சி. அப்ப அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? இருக்குல்ல, அத்தாச்சி வச்சிருக்கீங்க. ஆக அத்தாச்சி எத்தனை பேர் மாறி மாறி வச்சிருந்தீங்களே, கொஞ்சம் கூட கிளியிலையா? நான் ஒட்டு போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். செப்பு போட்டா போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? அத்தாச்சினா ஆதாரம் இல்லவாங்க. அதான் நானும் கேக்குறேன். நீ எந்த அத்தாச்சியை சொன்ன? இவ சிரிக்கிற பார்த்தா அத்தாச்சினா அண்ணன் போட்டா. ஏய், அட சொல்லல. அத்தாச்சி என்பது ஆதாரம். செப்பு போட்டா அடிச்சிருக்கீங்க. ஏன்ட்ட பட்டையம் வச்சிருக்கீங்க. இப்ப பட்டாத்தோ ஆதாரத்தோட வந்திருக்கீங்க. ஆமா. ஆதாரம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா? ஆதாரம் வேணும். யார் முதல்ல யாரே நீ? நீங்க என்ன கேக்குறீங்களா? என்ன தெரியலையா உனக்கு? கூட்டு முதலி. பராபரத்திலே பரந்தோண்டி, பரத்திலே சிவந்தோண்டி, சிவத்திலே சக்தி தோண்டி, சக்தியிலே நாதம், நாதத்திலே வெந்து, விந்துவிலே சதாசிவன், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே காமி. நீ யாருன்னு கேட்டதாயா? இன்னே ஒரு கொடுமையா இருக்கு. இது ஓட்டப்பானையில் நண்டு விட்டு நீ யாரியா? என்ன கேக்குறீங்களா? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். அஷ்டமா நான் அதை கேட்கல. நீ யாரியா? என்ன கேக்குறியா? விவரமா கேளியா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோச. நீ யாருன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவசாரியா போனியா இல்லாம கேட்க சொன்னாங்க. எதுக்கு இந்த கேள்வி கேட்கிற? நாரதன். நாரதன். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம். ஆக நாரதன். மொரட்டு சார். லூசேஷன் நல்ல மரியாதை உனக்கு. பேர் என்ன சொன்னீங்க? நாரதன். உன் பேரை கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் பேர்லாம். பக்கத்து வீட்டுக்காரன் பேரை சொல்லுங்க. நாதம், ஓனா ஓதம், ஈதம் இதெல்லாம் தேவையா? உனக்கு ஓதம்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட சுருமாடு குடிச்சு தாங்க சொல்றேன். அப்புறம் இதுக்கு என்ன கேட்கிற? உங்க பேர் நாரதன். நாரத மகரிஷி. அட ஏப்பா சிரிக்கிற? நீ நாரதன். நான் தான் நாரதன். அட ஏ நீ நாரதன். இப்ப நீ சிரிக்கிற பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? போயா பிராய் தெரியாமதா? ஏ என்ன பேசிக்கிட்டு மாமே அந்த தாய் வெக்காலிய கூப்பிடுற என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? எப்படி சொல்ற? உங்க கோஷ்டி பூராமே பாத்திருக்கேன். உங்க கோஷ்டி பூராமே எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற? ஆமா. விவரம் தெரியுமா? உங்க கோஷ்டி எனக்கு தெரியாதா? யார சொல்ற? வேடச்சந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்தேன்னா கடை கடைக்கு நிப்பாங்க முடிச்சு காலையில அனுமார் வேஷம் போட்டு யாரையா சொல்ற நீ? கடை வாசல்ல அப்பத்தையும் கடையை திறந்துருப்பேன் மனுஷன். கடையை திறந்தே தட்ட வச்சுட்டு கோயிந்தா கோயிந்தான்னு இருப்பான். இவன் கடையில 10 ரூபா போடல, அவன் கடை முதல்ல அம்பிடுத்தேன் கோயிந்தா கோயிந்தா கோயிந்தாண்டி. அதோட எதுக்கிட்டே போய் தர மாட்டேன். நீ அப்படியால பாத்து போறியா? என்னை மாதிரி ஆளை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. என்னை போல பாத்துக்க மாட்டீங்க. எங்களுடைய தன்மை வேற, அவங்களுடைய தன்மை வேற. அவங்க பூலோகவாசி, நான் மேலோகவாசி. ஆமா, யார் மேல? நான் மேலோகவாசி, அவங்க பூலோகவாசி. என் பேரை கேக்குறீங்க? நாரதன். அப்ப மறுபடியும் அப்ப ஓவாதன் பிரிவே பத்தி நாரதன். நாரதன். ஏன் எதுக்கு ஏன் சிரிக்கிற? உண்மையே சொல்றேன். நீ இப்படி சிரிக்கிற பாத்தியா? நீ இப்படி சிரிக்கிற பாக்கும்போது இப்படிதான் ஒரு ஊர்ல சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே அது சொல்லுங்க, நான் வேற சொல்லல. ஆனா உண்மையான பேரை கிட்ட சொல்ல மாட்டேங்கிறவாரு. நீ யாருன்றவரை எனக்கு தெரிஞ்சு. எப்படி தெரியும்? நீ கோவக்காப்பட்டியில கடா குட்டி காயடிக்கிறாள். காயடி எதை வச்சு சொல்ற நீ? அப்படியே இந்த காயடிக்கிற கட்ட வச்சிருக்கீங்க. நீ சப்ததால கட்டியா? ஒரு நாளைக்கு குறுக்கு சிப்லா கட்ட எதுக்கு? 2 கடை காயடி கல்ல காயடிச்சிடக்கூடாது. அது பாட்டு சென்னையாற்ற தப்பிட்டு கிடக்கும். என்ன நீ அப்படித்தான் தெய்வ போல?
அவர்கிட்ட போகாத, உனக்கு இல்லாம போயிடும். ஆக நான் என்ன சொல்றேன், இது காயடிக்க கட்டல். அட எதுக்கப்பா சிரிக்கிற நீ இப்ப? இவர் நாரதரை நம்ம நம்பணுமா? டேய் நான் தான் ஏன் நாரதன்? அப்போ ஆதார் அட்டை காட்டு, ஓட்டு ஐடி காட்டு. ஆதார் அட்டையா? பேன் கார்டு, இதெல்லாம் என்ன முதல்ல? ஏதோ ஆதாரத்தை காட்டு. எதுக்கு ஆதாரம்? காட்டியா? ஆத்தாடி செத்துருவேன். ஆமா நான் என்ன கேக்குறேன், அதென்ன ஆதார் அட்டைன்னு என்ன? எங்க உலகத்துல ஆதார் அட்டை எதுக்கு அது? ஆதார்ல என்ன சேதா? எதுக்குயா? ரேஷன் கிடைக்கலாம் போனா 2 ரேகை வைக்கணுமா? அப்படி வரிசையில நிக்கிறாங்க. கிழட்டு முண்டையிலுக்கு ரேகை விடுதல் இப்படியே தேய்க்குது. எங்க ஊர்ல நடந்த சொல்றேன், இப்படியே முண்டாத்துல நாடத்து போயிட்டு ரேஷன்ல நிக்கிறேன், இப்படியே கிளம்பி வச்சு தேய்க்குது, ரேகை விடுதல. சரி ஒதுக்கி தர கலந்து நான் வாங்கிக்கிறேன். 2 பேருக்கு குடிக்க என்னையா பேசுற? அது சொன்னது நான் சொல்றேன். அதுக்கு இப்படிதான் சொல்லுவியா? அது சொன்னதே நான் சொல்ல முடியா? சரி இருக்கட்டும், ஆதார் அட்டை எதுக்கு? இன்னாதானே ஒரு அடையாளம் கொடுக்குறது. ஆக மனிதர்கள் இந்த உலகத்துல ஆதாரத்தோட இப்படித்தான் வாழணுன்றக்காகத்தே மனிதர்களுக்கு ஆதார் அட்டை. எங்களுக்கு தேவையில்லை. ஏன் எனக்கு தேவையில்லையா? ஆமா எங்களுக்கு தேவை. நீ எதுக்கு முதல் சிரிக்கிற? என்னமோ சிரிச்சேன்னு சொல்ல வந்தீங்களா, அதை சொல்லுங்க. நீ என்ன சொன்ன? என்ன பெரிய லூசுன்னு சொல்ற? ஏய் ஏய் சிரிச்சதுக்கு நம்ம சொல்ல சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறாளா எனக்கு பார்த்தாவே பிடிக்காது. இல்ல நம்புற மாதிரி. ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிக்கு 2 குழந்தைங்க. ஒரு விஷயம், ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி தான். என்ன நான் சொல்றேன் இல்லையா, குறிப்பா சொல்லணும்ல, குறிப்பு. ஆக ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிக்கு 2 குழந்தைங்க, 2 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பையலுங்க. அது அவங்ககிட்ட போய் கேட்கணும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, நல்ல பேரு, சுத்தமான பேரு. ஒருத்தன் பேரு நீ லூசு, ஒருத்தன் பேரு நான் லூசு. இப்ப 2 பேரும் பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது. எங்க நம்ம கூவக்காப்பட்டியில திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவுக்கு இந்த அம்மா அப்பா 2 பேரும் கூப்பிடுறாங்க பிள்ளைகளை. வாங்கடா பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, நைட்டு போகணும், வாங்க போவோம்னு சொல்லி கூப்பிட. அப்ப என்ன பண்ண, இந்த நீ லூசு வீட்டுல இருந்துக்கிட்டான். போங்கப்பா நான் வரல, நான் டிவி பார்க்கணும்னு சொல்ல. அப்ப மிச்சம் கூட போனவன் யாரு? 2 பேர். நீ லூசு ஒருத்தன், நான் லூசு. ஆமா நீ லூசு வீட்டுல இருந்துட்டேன். அப்ப நீ லூசு வீட்டுல இருந்துட்டேன்னா நான் லூசு இருப்பேன். நல்லா சொல்லு. நான் லூசு போயிருப்பேன். நல்லா சொல்லியா? நல்லா காது இல்லையா? அப்ப நீ லூசு வீட்டுல இருந்தா கூட போனது யாரு? நான் லூசு இருந்திருப்பேன், போயிருப்பேன். வீட்டுல இருந்தவன் நீ லூசு, அப்ப போனவன் யாரு? போனவே நான் லூசு. நல்லா சொல்லியா? என்னை லூசுன்னு சொல்றேன். அது ஏன் வாயாலே சொல்லணும். சொல்லியா? அதுல உனக்கு ஒரு ஆனந்தம் இல்ல, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, ஒரு ஆனந்தம். ஆமா குறிப்பு உனக்கு சந்தோஷம். சரி, அப்ப உண்மையிலே நாரதன். சரி, மேல வரசி. அப்ப உங்க அப்பா பேரு? எங்க அப்பா. அப்படி விவரத்துக்கு போயா? பிரம்மதேவன். நல்ல என்ன பிரம்மமயனால என்ன எங்க அப்பா ஒரு கிளாஸ்ல வளர்ந்தவங்க தெரியுமா? ஒரு கிளாஸ் மாப்பிள்ளை பிள்ளைனா மரியாதை கட்டு போயிடும். என்ன ஒரு கிளாஸ்ல இப்படி காட்டுற? நல்ல மனுஷன். அதெல்லாம் முடியாது. நீ நல்ல மனுஷன். அதெல்லாம் முடியாது. நீ நல்ல மனுஷன். அதை விட முதல்ல நியாயத்தை சொல்லு. நீ எங்க அப்பன்ட்ட சொன்னீங்க ஒரு கிளாஸ்ல போலாம். நியாயத்தை சொல்லு. என்ன நியாயம்? முந்தா நாள் நானும் உங்க அப்பா உண்டா போனோம். ஏன் காசு கொடுத்தா இரியா முதல்ல. ஏன் காசு கொடுத்தா சரக்கு வாங்கினேன், கப் வாங்கினேன், தண்ணி பாட்டில் வாங்கினேன். காசு ஓட்டங்களா நான் கப்பலை ஊத்தும் மட்டும் கொப்பை அளவு வாங்கினேன். பணம் ஏன் பண்ண முடியா? கொப்பை. நல்ல மரியாதை இல்லை. நீ யார சொல்ற? அந்த பூக்கள் வச்சிருக்க பரமே கொடுத்துருவேன். பரமனா? எந்த பரமனை சொல்ற? அந்த பூக்களை. எங்க அப்பா பேர் பிரம்மதேவன்யா. எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைப்பது என் தந்தை பிரம்மா. படைப்பு தொழிலியா? உலகத்துல படைப்பு உற்பத்தி செய்யக்கூடியது என் தந்தை. உற்பத்தி தொழில் எல்லாத்தையும் ஒண்ணு கூட விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாத்தையுமே. சரி, ஆட படைச்சது எங்கப்பா? ஆட்ட படைச்சது எங்கப்பா? மாட்ட படைச்சது எங்கப்பா? கோழிய படைச்சது எங்கப்பா? குஞ்ச படைச்சது எங்கப்பா? என்னைய படைச்சது எங்கப்பா? லட்சுமணன் அந்த அருவாள் எடுத்தோம். எதுக்கு? என்னைய படைச்சது எங்கப்பா? என்னைய எங்கப்பா? இப்ப சிவஞானந்த வெட்டாதாரா? எங்கப்பாயா? என்னைய படைச்சது எங்கப்பா? எங்கப்பா? அப்ப எங்கப்பா எங்க போனேன்? உங்க அப்பா போய் கேட்டு வா. எங்க போனேன்? சந்தைக்கு போனானா? அத கேட்டு வா. புடுங்க போனானா? அத போய் கேட்டு வாயா. கேட்டு வாயா. உங்க அப்பா நீ தான். எங்க போதாயா? எங்க அப்பா நான் கேக்குறேன். எங்க அப்பா தான் மறைச்சாரு. நாளைக்கு எங்க அப்பா தான் முதல்ல. நாளைக்கு எடுக்குறேன். எங்க அப்பா தான் முதல்ல. அப்ப எங்க அப்பா ரெண்டாவது போனானா? எங்க அப்பா தான் முதல்ல. உங்க அப்பா முதல்ல, எங்க அப்பா வெட்டியா? ஊத்தைக்குழியிலே மண்ணை எடுத்து உதர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்தொகைமனார் செய்த பாண்டவத வரையரோடு குதவாதென்று ஆடாய் பாம்பின் பாடுனா பாம்பாட்டி சித்தேன். அவர்
பாம்பு தானே மேல எந்திரிக்காது. அதுக்கு என்ன எங்க வர எங்க வைக்கிறேன்? பாம்பு என்ன பண்ணும்? மண்டையில குத்தம். அப்படியே வந்து பாம்பு மண்டையில குத்தாது, இப்படியே ஆடிட்டு அந்த பாம்பே டீலா இருக்கா சொல்லுவாங்க. வருஷம் நாள் அடியும் பகுமன் அடிச்சு. ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டு. அப்படி இருக்குல்ல. ஆக ஊர் பார்க்க திருமணம் பண்றது உங்க அப்பா. ஊரறிய திருமணம் பண்ணி சொந்தக்காரங்களை எல்லாரையும் வர சொல்லி, உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாத்தையும் வர சொல்லி ஊரறிய திருமணம் பண்றது உங்க அப்பா. யாருக்குமே தெரியாம பண்றவே எங்க அப்பா. எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்பியா? குடும்பத்தை கெடுத்தானா? என்னைக்கா உங்க அப்பா சிக்கப்புறம் தருமாடி வாங்க. ஏன் அப்படி சொல்ற? ஒருத்தன் தெரியாமன்னா ஒருத்தருக்கு தெரியாமன்னா கல்யாணம் பேதானே. அப்படி பேசாது. என்னன்னு ஒரு எச்சிக்கல பேச. யார போய் எச்சிக்கல நல்ல மரியாதை இல்லை. ஆரம்பத்துல மாதிரி வாய முடியாம ஏன்னா எச்சிக்கல வாய மூடப்பாடி அப்படி வாயா இருக்கு. ஆமா நான் என்ன சொல்றேன், ஊர் பார்க்க திருமணம் பண்ணது உங்க அப்பா. அதான் சொன்னீங்களா? யாருக்கு பழக்கம் ஒண்ணு போகாது. எங்க இருந்தாலும் உட்காந்துருவோடைய விட மாட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆக இருந்தாலும் ஊர் பார்க்க திருமணம் பண்ணது உங்க அப்பா. யாருக்கு தெரியாம பண்ணதுன்னா எங்க அப்பா. ஆக எங்க அப்பா பிண்டம் முடிச்சாதான் இந்த பாரத கண்டத்துல எல்லாருமே முண்டமாக பிறக்க முடியும். பிறக்கும் போது முண்டம், முண்டமாதே பிறக்கும். இறக்கும் போது முண்டம், இடையில வாழ்ந்து ஒண்ணுக்கும் பிரயோஜனம். எண்ணத்தை கண்டான் அப்படிலாம் இருக்குல்ல வாழ்றது இந்த பாரத கண்டம். இருந்தாலும் கூட அதனாலதான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு இன்னும் விவரமா எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு விவரத்தோட சொல்றீங்க. இப்ப நம்ம கூவக்கப்பட்டியில இருக்கக்கூடிய விவசாய நிலம் மாதிரி உங்க அம்மா விவசாய நிலம், புரியுதா? நான் விவசாயி எனக்கு புரியுற மாதிரி அப்படி சொல்றேன். ஆக கூவக்காப்பட்டியில இருக்க விவசாய நிலம் மாதிரி உங்க அம்மா. அதுல கஷ்டப்பட்டு உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்றவன் உங்க அப்பே. உங்க அப்பே உங்க அப்பா இல்லையா? உங்க அப்பா பெருமையான ஆள் இல்லையா? உங்க அப்பே. யாருக்குமே தெரியாம மேல இருந்து விதை உடிச்சு போறவன் எங்க அப்பே. இப்ப புரியுது. புரியுதா? புரியுதா? ஒரு சின்ன டிபிக்கல். சும்மா கேளுங்க. இந்த நிலத்தை எங்க அம்மான்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா பாரத பூமி தாய் இல்லையா? சரி, உழுது தண்ணி விடுறது உங்க அப்பா. நல்லா வேகமா உழுகட்டும், அது உங்க அப்பே ஜவுரியம். தண்ணி நல்லா வேகமா விடணும், அது உங்க அப்பே ஜவுரியம். நான் சொல்லல. சரி, விதை வர்றது உங்க அப்பே. எங்க அப்பே. ஐயா ஏயா பேசிட்டு இருக்கும் போது என்னப்பா உங்க அப்பனை நல்ல விதை போட சொல்லுங்க. சரி, சூத்த விதை. விதையில சூத்த விதை நல்ல விதை. ஏன் விதை சூத்த இறந்தா முளைக்காது? ஏன் முளைக்காது? முளைக்கும். எங்க அப்பன் போடுறது சோடை கிடையாதுயா? சோடையே கிடையாது, சோடையே கிடையாது. இல்ல ஒரு சில குழந்தை இருக்காங்க அப்படி கேட்க வரீங்க. ஆக தென்னை விதைச்சவே வென விதைச்சவே முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும். ஆக அவன் அந்த உலகத்துல என்ன பொண்ணும் பொருளும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, பதவி அந்தஸ்து புகழ் எவ்வளவு வச்சு வாழ்ந்தாலும் சரி, மனிதன் இறந்து போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான். என்ன? ஒண்ணு அவன் செஞ்ச பாவம், இன்னொன்று அவன் செய்த புண்ணியம். இது ரெண்டை தவிர இந்த உலகத்துல எதையுமே கொண்டு போக முடியாது. ஆக பிறப்பின் அடிப்படை வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம என்ன தர்மம் செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோம், இதன் அடிப்படையில தான் அடுத்த பிறவி. அதனாலதான் மனிதன் ஒவ்வொருத்தவங்க வந்து ஊனமாக பிறக்கிறாங்க, வாய் பேச முடியாம, பார்வை இல்லாம, கால் சரியா நடக்க முடியாம, ஒவ்வொருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாம. அது அவன் செய்த பாவம், பாவ கணக்கு புண்ணிய கணக்கு, அதன் அடிப்படையில தான் இங்க பிறக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன். ஆமா, கேளியா? உங்க அம்மா பேரு? எங்க அம்மாவை கேக்குறியா? அப்படி பெருமையான இடத்துக்கு வாயா. கலைவாணி. களவாணிகளோட சின்ன புக்கு உடச்சு போய் கலைவாணின்னு சொல்ற. அப்புறம் களவாணி வாயில கலை வராதா? கலை 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 கலையா கலை. அந்த கலை அந்த கலை நான் சொல்றேன். கலைவாணி 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 கலைவாணியா? திருநாவுக்கரசி சரஸ்வதி மையம். சரஸ்வதி அம்மா அம்மா சரஸ்வதி மையம் சங்கத்து வாசல் இட்லி கடை ஓட்டு சங்கத்து வாசல் வாயில ஓடுங்க. இட்லி கடை என் வாயில போடுவாங்க, கீழே விடுவாங்க. சங்கத்து வாசல் இட்லி வைக்கிற அம்மா பார்த்தேன் நீ? அது கூட வாசியா? எங்க அம்மா தெய்வ பிறப்பு. எங்க அம்மா அப்படி அந்த வெள்ள தாமரையில உட்காந்துருப்பாயா? எங்க இருந்து நீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேன். நான் பூடூர்ல இருந்து வரேன். ஏய், நான் மேலோகவாசி, மேலோகத்தை சுருக்கி மேலோகம்ன்றேன். ஆக மேலூர். மேலவாசி நீங்க. ஆமா, மேலோகத்தை சுருக்கி மேலூர். மேலூர்ன்றீங்க. நான் இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்கி பூலூர்னு சொல்லு. அப்படி இல்ல. மேடு என்றால் பள்ளம், இரவுனா பகல், இன்பம்னா துன்பம். இப்படிதானே இருக்கு. ஆக மேடு என்றால் பள்ளம், இரவுனா பகல், இன்பம்னா துன்பம். ஆக மேடுன்னா பள்ளம் தானே. ஆக மேலேனா கீழே தானே. அப்ப மேலூர்னா கீழூர் தானே. கீழூர் மேலோகத்தை சுருக்குனா முதல்ல மே வருது, அப்ப மேலூர் வருது. இது பூலோகத்தை சுருக்கணும், பூ தானே வருது, பூலூர் தான். ஏன் மேல இருக்க உலகம் மேலோகம்,
கீழே இருக்க உலகம் கீழே வந்தானே. ஏன் கடுப்பு கடுப்பு இருக்க? சரி, என்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எனக்கு. ஒரு சின்ன சந்தேகம், இந்த இடம் உங்க இடம் தானே? ஆக இது நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா? இங்க நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? எதுனா அதிசயத்தை கேக்குறேன். நஞ்சைனா நாயிஞ்சை. நஞ்சையில என்ன விளையும், புஞ்சையில என்ன விளையும்? இதையா தெரிகிறேன். நஞ்சைனா நாயிஞ்சை, நஞ்சை புஞ்சைனா இந்த விவரங்கள் தெரியாது. நஞ்சையில என்ன விளையும், புஞ்சையில என்ன விளையும்? இந்த புஞ்சையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த புஞ்சையை சொல்றீங்களா? அந்த புஞ்சையை தான் சொல்லு, எடுத்து சொல்லு. ஏன் நான் சொல்லிட்டே மறுபடியும் கடுப்பு அடி. ஏய், அவன் தெரியுமா தெரியாதா நீ கிட்ட புஞ்சை பண்றீங்களா? நீ ஆய புஞ்சை வேணாமா, ஒரு ஒழுக்க புஞ்சை வேணாமா? கடுப்பு அடி இருக்க. ஏய், அந்த புஞ்சையை தான் சொல்லிட்டீங்க. கேட்டு புஞ்சைமா? ஏய், இல்ல புஞ்சை வேற மகளே. சரியா முத. கல்யாணம் அந்த புஞ்சை தான். போயா புஞ்சை வந்து எடுக்கறேன். சொல்லுங்க, என்ன புஞ்சை வந்து பேசுற? அந்த புஞ்சை உடவே. நஞ்சைனா என்ன, புஞ்சை? அந்த புஞ்சை தான் சொல்றாங்க. நஞ்சையில என்ன விளையும், புஞ்சையில என்ன விளையும்? ஐயோ, உயிரை வாங்குற. இனி விவசாயம் பண்றது தெரியாதா? சொல்றதுக்குள்ள போல வந்துக்கிட்டு நஞ்சையை பார்த்தீங்கன்னா நீர் பாஸ் ஆன கிணத்து பாஸ். சரி. பூஞ்சை என்பது வானம் பார்த்த போமே. அதே நஞ்சையில என்ன விளையும், புஞ்சையில என்ன விளையும்? மறுபடியும் இதை கடை பூஞ்சி காட்டக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன்ல. அதே நஞ்சையில என்ன விளையும்? சொல்ல முடியா? சரி, நஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்ச விளையும் சொன்னீங்க. அது அப்ப புஞ்சையில புஞ்ச விளையும் சொன்னீங்க. அது தெரியுது, எனக்கு புரியுது. ஆக நஞ்சையில வந்து நீர் பாசானா, புஞ்சையில வந்து வானம் பார்த்த பூமி. நஞ்சையில என்ன விளையும்? கடை சொல்றேன் இல்ல, கொஞ்சம் பேச முடியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பேச முடியா? நஞ்சையில என்ன விளையும், புஞ்சையில என்ன? நஞ்சையில என்ன, புஞ்சையில? கேட்க மாட்டேன். நீ எல்லாம் சும்மா சொல்ல விடாம நீ பெருமையான ஆள். எனக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க எனக்கு தெரியும். ஆக நீ இந்த காவல் பார்க்க தெரியும். நல்ல விவசாயம் நஞ்சையில் என்ன விளையும், பூஜையில் என்ன விளையும்? ஒரு அர்த்த பூஜை வேணாமா? சரி பேசு. ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இழுச்சா பூஜை தரமா? நஞ்சையில் என்ன விளையும், பூஜையில் என்ன விளையும்? வந்தது காலையில் பேசாம 100 நாளைக்கு போயிருக்கான். அவர் சொல்றியா? அவர் சொல்றாப்புல, அந்த பக்கம் மேலக்காரர் சொல்றாரு, யாரு இந்த லட்சுமணன் இருக்காரு, அவர் சொன்னாரு, அவர் நிறைய பேசுவாருங்க, அற்புதமா பேசுவாரு அப்படின்னு. அப்ப நஞ்சையில் என்ன விளையும், புஞ்சையில் என்ன விளையும்? நஞ்சையில நஞ்ச விளையும் எனக்கு தெரியும். புஞ்சையில புஞ்சை சொல்ல விடாம கூட சொல்றது. சரி, பெருமையான பேசுங்க, விவரமான எனக்கு தெரியும், பேசுங்க பேசுங்க. இப்ப நஞ்சையில நஞ்ச விளையுது எனக்கு தெரியும். இப்ப புஞ்சையில புஞ்ச விளையும் தெரியும். இப்ப நஞ்சையில வந்து நீர் பாசானா சரி, உயிரை அமர்த்தி போடுது. இதை இல்ல இல்ல கரண்ட வச்சு விடு, நீ போய் சேரட்டும். வாயை திறந்தா சரி பேசுங்க. நஞ்சை இப்ப நஞ்சை வந்து நீர் பாசான சொன்னீங்க. நீ ஒன்னும் பேச வேணாம், போ. பேச விடாம சும்மா தொடா. சரி பேசியா? ஏன் உயிராகிற? சரி பேசு. நஞ்சையில பாத்தீங்கன்னா நெல்லு விளையும். சரிங்க. அது நீர் வருது. அப்ப வந்து இது வந்து நீர் பாசனம். ஒன்னொன்னா தான் சொல்றேன், நிறைய சொன்னா சொல்லிட்டு போலாம். கிணத்து பாசனம் பாத்தீங்கன்னா எள்ளு சொல்லலாம். எள்ளு, கேழ்வரகு நிறைய சொல்லிட்டு போலாம். ஆக அந்த மாதிரி விளைவது வானம் பார்த்த பூமி, பருத்தி, அது போன்ற நிலங்கள் விளைகிறது. ஆக அதே நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். அந்த புஞ்சை தான் சொல்றேன். சரி சரியா? அப்ப இந்த நஞ்சையில வந்து அப்ப புஞ்சையில வந்து பருத்தி. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஆசை இல்லை. ஏன்? மகரிஷி கல்யாணம் பிரம்மச்சாரி. அப்படின்னா ஆசை இல்லாதவன். ஏன்? மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொருளாசை இல்ல, 3 மேலையும் பற்று இல்ல. அப்ப 3 இல்ல. ஆசை இல்ல, சுத்தமா இல்ல. ஆசை இல்ல, சுத்தமா கொஞ்சம் கூட கிடையாது. பிடிக்கும் ஆசை இல்லப்பா. அப்படி இப்படி பொண்ணு கொடுப்பாங்க. எதுக்கு 3 இல்லைன்னா? எந்த நீ எந்த 3 கேக்குற? நான் தான் சொல்லிட்டேன், மண்ணாசை இல்ல. எதை தேடுற நீயே? 3 அந்த 3 தான் நான் சொல்லிக்கிறேன். மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொருளாசை கிடையாது. தீண்டிக்கொண்டு கூட இல்ல. எதை கேக்குற நீ? இருக்கு இல்லாம போய் ஆசை இல்லையா? இல்ல, ஆசை இல்ல. சரி, கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல, ஆசை இல்லப்பா. ஆசை இல்ல, கல்யாணம் இல்லைன்னு இல்ல. ஆசை குழந்தை இருக்கா? கல்யாணமே ஆகலன்ற அப்புறம் குழந்தை எங்க இருந்து வருது? கல்யாணத்து குழந்தை குடிக்கனே சம்மந்தம் இருக்கு. ஆசை இல்லப்பா. அட ஓரஞ்சாரத்துல ஊமச்சிக்குளம், பெத்தாம்பட்டி, நத்தா, சத்திரப்பட்டி ஓரத்துல பொம்பளையில சேர்த்து வச்சிருப்பேன் கமாக்கிற ஓரத்துல. ஆசை இல்லை. பிள்ளைல பேக்கல இப்படி பேக்கலையா? ஆசை இல்லையா?
மண்ணு மேலேயும் ஆசை இல்லை, பொண்ணு மேலேயும் ஆசை இல்லை, பொருள் மேலேயும் ஆசை இல்லை. இல்ல ஆசை இல்ல, பிடிக்கல. பிடிக்கிறேன்னா பெட்ரோல் ஊற்றி பொறுத்த முடியாது, எனக்கு கூப்பிட்டு பிடிச்சிருமில்ல. அப்படியே ஒண்ணுக்குலாம் போட்டோம்டா. ஆசை இல்லையப்பா, ஆசையில் அது இருந்தானே இல்லாட்டி ஆசை இல்லை. உங்களை பார்த்தல மகிழ்ச்சி. மற்ற உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். என்ன வீரம் செஞ்சீங்க? முன்னாடி புலி வந்துச்சு, சரி கையில் ஆயுதம் இல்லை. சரி, அப்ப நிராயுத பண்ணியா? ஒரே குத்து. எதை வச்சு? வெறுங்கைய. வெறுங்கையில ஒரே குத்து. எந்த புலியை சுத்தி கொண்டவன்? எந்த புலியை குத்துன? எந்த புலியை குத்துன? விலங்கு. விலங்கு மிருகத்தவே வந்து வெறுங்கையால குத்தி கொன்றவன் கொன்றவன் நீங்க. ஆக அப்பேற்பட்ட வீரமான ஆளு. ஆக இங்க நான் இந்த மக்கள் அத்தனை பேர் மத்தியிலே வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பட்டம்? மதுரை காத்த வீரன், மதுரை வீரன், பருத்திய காத்த வீரன், பருத்தி வீரன். அப்ப புலிய குத்தி கொண்ட நீ வேற புலிக்குத்தி வீரன். புலி குத்தி வீரனான்னு சொல்ல வந்தேன். ஆமா. அப்புறம் நீ இப்படி சொன்ன வீரத்தேவன். காலையில அப்பா பேர் நம்பி, அம்மா பேர் நங்கை மோகினி. உள்ளே இருப்பது 2 பெண்கள். ஒன்னு என் தங்கச்சி வள்ளி, சரி இன்னொன்னு 7 கொல்லி. உங்கால என்ன நாக்க சொல்லட்டைய? முடிஞ்சதும் சரியா முடியாது, நாக்கதான் சொல்றேன். அதை சொல்லு. அப்ப முடியாதா? முடியாதா? ஏன் நீங்க இருக்கீல்ல, அப்புறம் நான் என்ன பண்ண? உதவி பண்ணுங்க. நல்ல மரியாதை இல்ல. சரி அதெல்லாம் சரி. இப்ப நீ என்ன பண்ற? என்ன பண்ண? நேரா உள்ள போற. சரி, உங்க ஆள் இருக்குல்ல, அதை கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போறேன். எவ்வளவு தருவீங்க? எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த புரோக்கர்களை ஒண்ணுனே இந்த கூப்பிட்டு விட சொல்லிட்டீங்க. கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயா? செய்யணும். நல்லா செய்வீங்களா? நல்லா செய்வேன். 8:10 சேர முடிச்சுவீங்க. ஏன் உயர்மண்டுக்கு எதுக்கியா? ஆசீர்வாதம் செய்யறதுக்கு எதுக்கியா அவ்வளவு பெரிய ஆசி வளர்க்கணும்? ஆசையிலே பொம்பளை போய் கூப்பிட்டு வந்து விடவான் செய்கிறாராம். என்ன சொல்லு, மாத்திரத்தர விடுவாரான்னு தெரியல. சிட்டுக்குருவி சாப்பிடுவாரோ இருக்கட்ட. பாமா லட்சுமி